Good morning my dear 5th standard children. நம்ம இன்னைக்கு ENVT பார்க்க போகிறோம். ENVTல அடாப்டேஷன் எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பிளான்ஸ் அடாப்டேஷன் அண்ட் அனிமல்ஸ் அடாப்டேஷன் இது ரெண்டும் எஸ்டர்டே ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ டுடே நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 16. The birds have aerial adaptation. They are adapted for their flight. The body is boat shaped for easy flight. The wings are formed of strong muscles. They are made up of light features. The upward and downward strokes of the wings enable the birds to fly. The tail feathers are helpful in changing the direction during flight. The bones are hollow and they are filled with air. Hence the body becomes light. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் எல்லாமே ஏரியல் அடாப்டேஷன் அப்படின்னா யாருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட பாடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறனால அதில் ஈஸியாக ஃப்ளை பண்ண முடியுது பேர்ட்ஸால். அதோட போன்ஸ் ஹாலோ போன்ஸ்னாவே வெயிட்லெஸ் போன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு விங்ஸ் இருக்குது, விங்ஸ் இருக்கிறனாலையும் அதால் ஃப்ளை பண்ண முடியுது. அதோட டெய்லும் ஃபெதர்ஸும் அது என்ன பண்ணுதுன்னா டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு டேர்ன் ஆக, ரைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போக, அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதோட டெய்லும் ஃபெதர்ஸும் பேர்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. போன்ஸ் வந்து ஹாலோ போன்ஸாக இருக்குது, அதனால் அது வெயிட் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் 1.4. Plant reproduction through seeds. Many plants reproduce by seeds. The plants must reproduce because they are raised should not die out. Reproduction in plants takes place in a number of ways. Many plants reproduce seeds. From the seeds, new plants grow. These plants produce flowers. Then pollination takes place. Fruits are produced from the flowers. Some fruits have only one seed in each, and mango fruit is an example. Some fruits have many seeds in each, and the papaya fruit is an example. Picture down la parunga. The seeds germinate and baby plants come up. Plant எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சீட்ஸ் மூலமாக. ஸோ பிளான்ட்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் த்ரூ சீட்ஸ். சில பிளான்ட்ஸ் வந்து சீட்ஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகுது, சில பிளான்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமாக ரீப்ரொடக்ஷன் ஆகுது, சில பிளான்ட்ஸ் பிரான்ச்சஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இது நம்ம 4thலேயே படிச்சிருக்கோம். ஸோ பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சீட்ஸ் மூலமாக தான் அது ரீப்ரொடியூஸ் ஆகுது. ரீப்ரொடியூஸ் அப்படின்னா நியூ பிளான்ட் உருவாகிறதுக்கு பேர் தான் ரீப்ரொடியூஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட ஸ்பீசிஸ் எதுவுமே வேர்ல்டில் இருக்காது. ஸோ அந்த பிளான்ட்டோட ஸ்பீசிஸ் இருக்கணும். ஸ்பீசிஸ்னால் குரூப்பு, ஆல்ரெடி உங்களுக்கு வந்த வேர்டு தான். ஸோ ஸ்பீசிஸ் வந்து இருக்கணும், அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ ரீப்ரொடக்ஷன்றது தான் ஒரு மெயின் ப்ராசஸ். அது நடக்கலைன்னா நிறைய பிளான்ட்ஸ் டை அவுட், இல்லாமையே போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனி பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் சீட்ஸ். நிறைய பிளான்ட்ஸ் வந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ரம் த சீட்ஸ் நியூ பிளான்ட்ஸ் க்ரோ. அந்த சீட்ஸ்லேருந்து தான் நியூ பிளான்ட்ஸ் வளருது. தீஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ். இந்த பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃப்ளவர்ஸை உருவாக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாலினேட் பண்ணுது. பாலினேஷன் அப்படின்னா ஒரு நியூ வேர்டு, உங்களுக்கு சயின்ஸில் வரும், அப்போ நல்லா டீப்பாக சொல்கிறேன், இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாலினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃப்ளார் இருக்குது, எனக்கு ஃப்ளார் வந்து ஃப்ளார் மாதிரி வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளார் இருக்குன்னா இந்த ஃப்ளாரோட மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போலன் கிரைன்ஸ் இருக்கும். போலன் கிரைன்ஸ் அப்படின்னா உங்களோட ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எல்லோ கலரில் தெரியும். இதுதான் அந்த போலன் கிரைன்ஸ். இந்த போலன் கிரைன்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போகும், பறந்து ஏதாவது ஒரு ஃப்ளாருக்கு தேடி போகும். ஸோ இந்த போலன் கிரைன்ஸ் பறந்து போகிறதுக்கு பேர் தான் பாலினேஷன். அதுக்கு நேம் தான் என்னது? பாலினேஷன். இந்த ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் அப்படியே பறந்து வேறு ஒரு ஃப்ளவர் கிட்ட போகும். அது பறக்கிறதுக்கு பேர் பாலினேஷன். அப்படி அது பறந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃப்ளாட்டை போகும். அப்போ அது இன்னொரு ஃப்ளார் கிட்ட விழுந்துருச்சு, உள்ளே அதோட பாடியில் விழுந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ளாருக்குள்ளே
இந்த போலன் கிரெயின்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். அது இப்போ தெரிஞ்சிக்க வேணாம், ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளவரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒன்று இருக்கும் எல்லோ கலரில், அதுக்கு பேர் தான் போலன் கிரெயின்ஸ். ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா ஷோ பண்ண ஈஸியாக இருக்கும், அதில் நல்லா தெரியும். இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து பறந்து போகிறதுக்கு பேர் தான் பாலினேஷன். அது பறந்து வேறு ஒரு ஃப்ளவருக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அந்த ஃப்ளவர் என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டாக மாறிடும். இதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். அது ஃப்ரூட்டாக மாறுது இல்லையா, அதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இது உங்களுக்கு நியூ வேர்ட் 5th தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. போலன் கிரெயின்ஸ் பறந்து போகிறது பாலினேஷன், இன்னொரு ஃப்ளவருக்குள்ளே விழுவுறது ஃபெர்டிலைசேஷன். அப்படி இன்னொரு ஃப்ளவருக்குள்ளே அது விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டாக மாறிடும். தென் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதான் அந்த பாலினேஷன் நடக்கும்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃப்ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ஃப்ளார்ஸ். ஃப்ரூட்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஃப்ளவர்ஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. சம் ஃப்ரூட்ஸ் ஹவ் ஒன்லி ஒன் சீட். சில ஃப்ரூட்ஸில் ஒரு சீட் இருக்கும், சில ஃப்ரூட்ஸில் மெனி சீட்ஸ் இருக்கும். மேங்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீடு தான் இருக்கும், ஆனால் பப்பாயாவில் பார்த்தீங்கன்னா மெனி சீட்ஸ் இருக்கும். அப்போ மெனி சீட்ஸ் இருந்தால் மெனி பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், த சீட்ஸ் ஜெர்மினேட் அண்ட் பேபி பிளான்ட்ஸ் கம் அப். சீடு ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமா அதில் அடுத்து பேபி பிளான்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஜெர்மினேட் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ ஜெர்மினேஷன் அப்படின்னா அப்படி சீடு இப்படி இருக்குது அப்படின்னா இதிலிருந்து ஒரு நியூவாக ஒரு ஸ்மாலான ஒரு சாப்ளிங் வரத்துக்கு பேர் தான் ஜெர்மினேஷன். ஃபஸ்ட்டு அதோட ரூட்டு தான் வரும், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெம்மு வரும். இதுக்கு பேர் தான் ஜெர்மினேஷன். ஸோ சீடில் இருந்து தான் பிளான்ட்டு ஜெர்மினேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1.4.1 புக்கு வந்துருச்சு. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, எல்லோரும் வந்து வாங்கிக்கோங்க. 1.4.1 Though many seeds are produced from one plant, some are destroyed by wind, rain and animals. Plants produce many seeds. Observe a lady's finger plant. Each fruit in it will contain more than 70 seeds. A single lady's finger plant may produce about 1000 seeds or even more. When the fruits burst, the seeds will be dispersed. If all the seeds germinate into new plants, the whole world will be filled with lady's finger plants within 2 years. But this does not take place in nature. Some of the seeds are carried away by the wind to distant dry places. Rain may wash away some of the seeds to the streams or lake. Some of the seeds may be eaten away by birds or animals. Thus some seeds are destroyed. Only a few seeds reproduce. ஸோ நிறையா சீட்ஸ் வந்து பிளான்ட் வந்து நிறைய சீட்ஸை பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனாலும் எல்லா சீட்ஸும் என்ன ஆகிறது இல்லைன்னா அது ஒரு நியூ பிளான்ட்டாக வளர்கிறது கிடையாது. அதுதான் இந்த பேரா. ஸோ பிளான்ட்ஸ் நிறையா சீட்ஸை கொடுக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு வெஜிடபிளில் 70 சீட்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட்டில் மொத்தமே 1000 சீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 1000 சீடில் இருந்தும் நியூ பிளான்ட் வளர்ந்துடுச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே லேடிஸ் ஃபிங்கர் மட்டும்தான் இருக்கும். அது அப்படி இருந்துச்சுன்னா மற்ற பிளான்ட் எதுவும் இருக்காது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் காட் என்ன பண்ணுறாருன்னா சீட்ஸை வந்து டிஸ்பர்ஸ் மீன்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது, டிஸ்பர்ஸ் ஆக வைக்கிறாரு. இப்போ எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது அப்படின்னா இதில் இருக்க சீட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த வெஜிடபிள் என்ன ஆயிரும்னா வெஜிடபிள் பர்ஸ்ட் ஆகி இந்த சீடு போய் எங்கேயாவது ஒன்று விழுவும், ஏதாவது ஒரு இடத்துல அதோட சீடு விழுவும். அப்போ அதிலிருந்து ஒவ்வொரு நியூ பிளான்ட் வளரும். அந்த சீட்ஸ் எப்படி வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சீட்ஸ் என்ன ஆகுதுன்னா ரெயின் மூலமாக வேறு ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிடுது. சில சீட்ஸ் வந்து விண்டு அதை வேறு ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போயிடுது. சில சீட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இல்லாட்டா அனிமல் சாப்பிட்டுட்டு அது எங்கேயாவது போய் சீடை வந்து துப்பிடுது. ஸோ இப்படி தான் சீட்ஸ் வந்து எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகுது. சீட்ஸ் எல்லாமே க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரே பிளேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த பிளான்ட்டுமே அந்த இடத்துல இருக்காது, வேர்ல்டுலேயும் இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள் 1.4.2.
எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் 5th தான். ஸோ உங்களுக்கு 15th அன்னைக்கு எம்எஸ் எக்ஸாம், 18th அன்னைக்கு இஎன்விடி எக்ஸாம். மீதி 3 எக்ஸாம்ஸோட டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். 1.4.2 The plant that grows up from the seed of a particular plant resembles the mother plant. The plant that grows up from the seed is called a seedling. The seedling grows up and resembles the mother plant. The mango seed germinates and the seedling grows up and resembles the mother plant. This is the life cycle of the mango plant. சீடு ரிசம்பிள்ஸ் அப்படின்னா அதே அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறது. ஒரு சீடு பர்டிகுலர் சீடில் இருந்து ஒரு பிளான்ட் வந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா மதர் பிளான்ட் மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சீடில் இருந்து ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னா அதுக்கு பேர் சீட்லிங். ஸ்மால் பிளான்ட் ஆர் சீட்லிங் ஆர் சாப்லிங். அந்த சீட்லிங் எப்படி இருக்கும்னா அவங்க மம்மி மாதிரியே இருக்கும். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா அவங்க மம்மி மாதிரியே இருப்பீங்க. பாய்ஸ் அவங்க டேடி மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி மதர் பிளான்ட்லேருந்து சீடு விழுந்து வளர்கிற பேபி பிளான்ட்டும் அவங்க அம்மா மாதிரியே தான் இருக்கும். த மேங்கோ சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் த சீட்லிங் க்ரோஸ் அப் அண்ட் ரிசம்பிள்ஸ் த மதர் பிளான்ட். மேங்கோ சீட்லேருந்து வரும்போது வளர்கிற பிளான்ட்டு பப்பாயாவாக இருக்காது, மேங்கோ தான் வளரும். பப்பாயா பிளான்ட்லேருந்து வளர்கிற பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா ஆப்பிளாக இருக்காது, அதுவும் பப்பாயாவாக தான் இருக்கும். ஸோ மம்மி மாதிரியே தான் பேபியும் இருக்கும். திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த மேங்கோ பிளான்ட். இதுதான் வந்து மேங்கோ பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. ட்ரீயில் இருந்து ஃப்ரூட் அதோட ஃப்ளவர் வருது. ஃப்ளவர் வந்து ஃப்ரூட்டாக மாறுது. ஃப்ரூட் வந்து சீடு இருக்குது, அந்த சீடு வந்து ப்ரொடியூஸ் ஆகி சாப்ளிங் வருது. திரும்பி இந்த சாப்ளிங் வளர்ந்து ட்ரீ ஆகிடும். ட்ரீயிலேருந்து ஃப்ளவர் வருது, ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட், ஃப்ரூட்லேருந்து சீடு, சீட்லேருந்து சாப்ளிங். இதுதான் ஒரு பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள். நெக்ஸ்ட் பாருங்க 1.5 ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். Keep a few bean seeds soaked in water from 1 day. Then carefully remove the seed coat of a seed. You will see the seed leaves and the baby plant. Inside a germinating seed is the embryo or the baby plant. The baby plant takes food from the food stored in the seed leaves. So germination of seed சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு 1 or 2 வந்து பீன் சீட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதை வாட்டரில் போட்டு 1 day ஃபுல்லாக சோக் பண்ணி வைங்க. சோக்குன்னா ஊற வைங்க. நெக்ஸ்ட் டே தென் கேர்ஃபுல்லி ரிமூவ் த சீட் கோட் ஆஃப் எ சீடு. சீட் கோட் அப்படின்னா கடலை நீங்கள் சாப்பிடும்போது கடலைக்கு மேலே அதோட தோல் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த தோல் தான் சீட் கோட்டு. பட்டாணி சாப்பிடும்போது பட்டாணிக்கு மேலே அதோட தோல் இருக்கும், அதுதான் சீட் கோட்டு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கள், அந்த பீன் சீடில் சீட் கோட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. You will see the seed leaves and the baby plant. அந்த சீட் கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஜெர்மினேட் ஆகிருக்கும். அந்த பீன் சீட் வந்து ஜெர்மினேட் ஆகி பேபி பிளான்ட் தெரியும். இன்சைட் த ஜெர்மினேட்டிங் சீட் இஸ் த எம்ப்ரியோ ஆர் த பேபி பிளான்ட். அந்த சீடுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் இந்த இடத்துல இருக்கும், இதுக்கு பேர் தான் என்னன்னா எம்ப்ரியோ. எம்ப்ரியோன்னு சொல்லலாம், இல்லை பேபி பிளான்ட்னு சொல்லலாம். த பேபி பிளான்ட் டேக்ஸ் ஃபுட் ஃப்ரம் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் த சீட் லீவ்ஸ். இது எங்கேருந்து ஃபுட்டு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதோட லீவ்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஃபுட்டை. இந்த லீவ்ஸில் தான் இதோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதில் இருந்து தான் இது ஃபுட்டை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பேபி பிளான்ட். The baby plant has a baby shoot and a baby root. In some seeds there will be only 1 seed leaf. In some other seeds there will be 2 seed leaves. இந்த பேபி பிளான்ட்டில் என்ன இருக்குன்னா ஷூட் சிஸ்டம் அப்படின்னா மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஷூட் சிஸ்டம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். ரூட் இருக்கிற ஏரியா ரூட் சிஸ்டம். ஸோ பேபி ரூட் இருக்கும், பேபி ஷூட் இருக்கும், 2 இருக்கும். சில லீவ்ஸில் சில சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 லீவ்ஸ் இருக்கும், 2 லீவ்ஸ் வளர்ந்துருக்கும். சில சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 லீஃப் தான் இருக்கும். இதுக்கான நேம் உங்களுக்கு வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில சீட்லேருந்து வர லீஃப் பார்த்தீங்கன்னா 2 லீவ்ஸ் வரும். சில சீட்லேருந்து வர்றது 1 லீஃப் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க 1.5.1 Only well matured seeds can germinate. If we want healthy plants, we must sow good seeds. If the seeds are not well matured, they cannot germinate. Old seeds also cannot produce healthy plants. Seeds damaged by insects cannot germinate. For good germination and good growth of plants, the seeds must be hard, heavy and healthy.
வெல் மெச்சூர்ட் அப்படின்னா நல்ல ப்ராப்பராக வளர்ந்த சீடால் மட்டும்தான் ஜெர்மினேட் ஆக முடியும். நமக்கு நல்ல ஒரு பிளான்ட் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம சோ பண்ணுற சீடு, சோனா ஸ்ப்ரெட் பண்ணுற சீடு வந்து குட் சீடாக இருக்கணும். ஸோ எந்த சீடு நல்லா வளர்ந்து இருக்கோ, நல்லா க்ரோ ஆகியிருக்கோ, அதிலிருந்து வர பிளான்ட் தான் ஹெல்த்தியாக இருக்கும். சப்போஸ் அந்த சீடு வந்து டேமேஜ் ஆகியிருக்கு, இல்லை இன்செக்ட்ஸ் வந்து அதை சாப்பிட்ருக்கு, இல்லை அது ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அதுலேருந்து வர பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இருக்காது, அதை சாப்பிட்ற நம்மளும் ஹெல்த்தியாக இருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1.5.2 வார்ம்த், மாய்ஸ்டர் அண்ட் ஏர் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். எசென்ஷியல்னால் தேவை, எசென்ஷியல்னால் நீடுன்னு அர்த்தம். த ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் breathe in oxygen, so air is necessary for seeds to germinate. Water softens the seed coat. It also makes the food stored in the seed leaves suitable to be used by the baby plant. So water is necessary for germination. Warmth, warmthனா heat, moisture அப்படின்னா wetness, ஈரப்பதம், and air. ஸோ ஒரு பிளான்ட் வளரணும் அப்படின்னா அதுக்கு ஹீட் வேணும், வெட்டு வேணும், வெட்டாக இருக்கணும், மாய்ஸ்டர் வேணும், ஏர் வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் அந்த பிளான்ட் ஜெர்மினேட் ஆகி வளரும்னு சொல்கிறாங்க. இந்த ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் ப்ரீத் இன் ஆக்சிஜன். அந்த சீடு எதை ப்ரீத் பண்ணணும்? ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணும். ஸோ ஏர் இஸ் நெசசரி. நம்ம ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஏர் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு வாட்டர் தான் என்ன பண்ணுதுன்னா சீட் கோட்டை வந்து சாஃப்ட் ஆக்குது. அப்போ வாட்டர் இருந்தால் தான் அந்த பிளான்ட்ல இருந்து சீட் கோட்டு ரிமூவ் ஆகி போகும். தென் அதிலிருந்து ஒரு நியூ பிளான்ட், நியூவை எம்பரியோ வளர ஆரம்பிக்கும். அதனால் வாட்டரும் ஒரு நியூ பிளான்ட்டுக்கு தேவை. நெக்ஸ்ட் பாருங்க, there are living cells in the seeds. Warmth makes those cells active in order to cause growth. An experiment, take 4 glass jars, fill half of each jar with dry soil. Place 3 of 4 bean seeds in each jar. Let the seed be about 2 centimeters from the surface of the soil. Keep the soil dry in one jar. Pour water in second jar till the level of the water is well above the soil. Moisten the soil in the third jar and keep it inside a refrigerator. Pour water in the fourth jar. Just to moisten the soil, keep the 3 jars except the third jar in a warm place. உனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா உன்கிட்ட ஒரு 4 ஜார் எடுத்துக்க சொல்கிறாங்க, இல்லைன்னா 4 கப், ஏதாவது ஒரு 4 கப் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கன்னா ஃபில் half of each jar with a dry soil. அதில் half jar வரைக்கும், half கப் வரைக்கும் சாயில் ஃபில் பண்ணுங்கள். place 3 or 4 bean seeds in each jar. ஒவ்வொரு கப்லையும் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 இல்லாட்டினா 4 சீடு, பீன் சீடு, இல்லாட்டினா வந்து வேறு என்னென்ன சீடு உங்களுக்கு கிடைக்குமோ ஏதாவது ஒரு சீடை 4 ஜார்லையும் போட்டு வைங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஜாரை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ட்ரை ஆக்கிட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜாரில் வாட்டரே ஊற்றாதீங்க. 4 ஜார் எடுத்துருக்குறோம், 4 ஜார்லையும் half ஆஃப் தி லெவலில் சாயில் ஃபில் பண்ணியிருக்கிறோம். இப்போ 4 ஜார்லையும் சீடு போட்டு வச்சுருக்கோம். 3லேருந்து 4 சீடு போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜாரை வாட்டர் ஊற்றவே கூடாது, அது ட்ரையாகவே இருக்கணும். செகண்ட் ஜாரில் பாருங்கள் எப்படி பண்ணணும்னா வாட்டர் வந்து அந்த சாயில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். வாட்டர் ஃபுல்லாக ஊற்ற சொல்கிறாங்க, சாயில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. தேர்ட் ஜாரை மாய்ஸ்டர்னா வாட்டர் தெளித்து விட சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு வாட்டரை தெளித்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே, ரெஃப்ரிஜிரேட்டர்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட சொல்கிறாங்க. தென் ஃபோர்த்து ஜார் பார்த்திங்க அப்படின்னா அதில் வாட்டர், அதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ வாட்டர் ஊற்றிட்டு அதை என்ன பண்ணணும், வார்ம் பிளேஸில் வைக்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த கீப் த 3 ஜார்ஸ் எக்ஸப்ட் த தேர்ட் ஜார் இன் எ வார்ம் பிளேஸ். இப்போ இந்த 3 ஜாரும் வெளியில் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஜார் மட்டும் ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் கலெக்ட் த ஜார்ஸ் அண்ட் எக்ஸமைன் தம். த சீட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஜார் டு நாட் ஜெர்மினேட். They have air and warmth, but they do not have water. The seeds in the second jar also do not germinate. They have water and warmth, but they do not have air. The seeds in the third jar too do not germinate. They have moisture and air, but they do not have warmth. The seeds in the fourth jar germinate. They have water, air and warmth. This experiment shows that water, air and warmth are necessary for germination.
ஸோ 4 கப் எடுத்துருக்கிறீங்க, 4 கப்லேயும் சாயில் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ 4 கப்லேயும் 3 or 4 சீட்ஸ் போட்டு வச்சுருக்கிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கப்பு ட்ரையாக இருக்குது, செகண்ட் கப்பு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கீங்க, தேர்டு கப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை என்ன பண்ணியிருக்கீங்க, ஈரமாக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கீங்க, ஃபோர்த்து கப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கீங்க. இப்போது 3 கப்பும் வெயில் அதாவது வார்ம் பிளேஸில் தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த 4 ஜாரையும் எடுக்கிறீங்க, 4 கப்பையும் எடுக்கிறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜாரில் வந்து பிளான்ட் வளர்ந்துருக்காது, ஏன்னா அதுக்கு தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை, அதுக்கு தண்ணி இல்லை, ஸோ அது வளர்ந்துருக்காது. செகண்ட் ஜார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் அதுக்கு ஊற்றணும், நிறையா வாட்டர் ஊற்றணும். ஸோ அதுக்கு வாட்டர் கிடச்சிச்சு, தென் பார்த்தீங்கன்னா வார்ம் ஹீட்டும் கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கு என்ன கிடைக்கலன்னா ஏர் கிடைக்கல, ஏர் கிடைக்காம இருந்தனால அதுவும் வளரல. தேர்ட் ஜார் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம், அதுக்கு மாய்ஸ்டர் இருந்துச்சு, ஆனால் ஏர் இல்லை, வார்ம் இல்லை, ஸோ அது டெட் ஆகிடுக்கும். ஃபோர்த்து ஜாரை நம்ம ப்ராப்பராக வச்சிடணும், தண்ணி கரெக்டாக ஊற்றி வார்ம் பிளேஸில் வச்சிடணும். அப்போ ஃபோர்த்து ஜார் மட்டும்தான் வளர்ந்துருக்கும், அதில் இருந்த பிளான்ட் மட்டும்தான் வளர்ந்துருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் வளரணும் அப்படின்னா அதுக்கு வார்ம்த் வேணும், மாய்ஸ்டர் வேணும், தென் ஏர், இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு பிளான்ட்டால் வளர முடியும். எசென்ஷியல்லாம் தேவை. நெக்ஸ்ட் 1.5.3 ஸ்மால் சீட்லிங்ஸ் நீட் வார்ம்த், மாய்ஸ்டர் அண்ட் ஏர். The small seedlings have to grow up. They need air for breathing. They need moisture to absorb water and food materials from the soil. They need warmth to get energy to effect growth. So small seedlings need warmth. Small சின்ன பிளான்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வார்ம் வேணும், மாய்ஸ்டர் வேணும் அண்ட் ஏர் வேணும். ஸோ த ஸ்மால் சீட்லிங்ஸ் ஹாவ் டு க்ரோ அப். சின்னதாக இருக்க பிளான்ட் கண்டிப்பாக வளரணும், அதுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர் வேணும், அதுக்கு மாய்ஸ்டர்னா ஈரப்பதம், அது ஈரமாக இருந்தால் தான் அது ஊற்றுற வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும், அப்போ தான் அதால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்மால் பிளான்ட்டாக இருந்தாலும் இல்லை பிக் பிளான்ட்டாக இருந்தாலும் அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னா அதுக்கு வாட்டர் வேணும், வார்ம்த் வேணும், தென் மாய்ஸ்டர் வேணும், அப்புறம் ஏர் வேணும். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் 1.5.4 ஃபார் த ப்ராப்பர் growth of plants enough sunlight and mineral salts are necessary. The growing plants need enough of sunlight. Sunlight is necessary for the preparation of food in the leaves. Green leaves have chlorophyll. This chlorophyll prepares food in the sunlight. Without sunlight, photosynthesis is not possible. The growing plants need enough of minerals. Minerals are necessary for effecting growth in the plants. Mineral salts are present in manure we supply to the soil. Mineral salts are needed to the plants for their healthy growth. ஒரு பிளான்ட் நல்லா வளரணும், ப்ராப்பராக வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எனாஃப்னா போதுமான அளவு, எனாஃப் ஆஃப் சன்லைட், போதுமான அளவுக்கு சன்லைட் இருக்கணும், எனாஃப் ஆஃப் மினரல் சால்ட்ஸ், அதோட ஃபுட்டில் மினரல் சால்ட்ஸ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அந்த பிளான்ட்டால் வளர முடியும். ஒரு பிளான்ட் நல்லா வளரணும்னா அதுக்கு சன்லைட் கிடைக்கணும், சன்லைட் கிடைச்சா அது நல்லா வளரும். சன்லைட்டை வச்சு அதோட லீவ்ஸ் என்ன பண்ணிக்குன்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அந்த லீவ்ஸில் இருக்க க்ரீன் கலர் மேட்டருக்கு பேர் தான் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபிலை வச்சு அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அந்த ஃபுட்டை அதை எடுத்துக்கிட்டு நல்ல நீட்டாக க்ரோ ஆகும். சப்போஸ் அதுக்கு சன்லைட் கிடைக்கலன்னா அதால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஸோ அது டெட் ஆகிடும். அப்புறம் அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மினரல் சால்ட்ஸ் வேணும். அந்த மினரல் சால்ட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற மென்யூரில் இருக்குது, தென் சாயிலில் இருக்குது, நம்ம போர் பண்ணுற வாட்டரில் இருக்குது. ஒரு பிளான்ட் ப்ராப்பர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சன்லைட் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும். லாஸ்ட் பேரா 1.5.5 Though seedlings may be growing in the same nursery, there may be differences. In a nursery, the seedlings are overcrowded. The tall seedlings are able to get sunlight. The short ones cannot get the required sunlight. These seedlings become yellow. This is because the chlorophyll gets spoiled because of the absence of sunlight. Some of the seedlings may not get enough of nutrition. They show no growth. So there are differences among the seedlings in the same nursery. சீட்லிங்ஸ் ஒரே நர்சரியில் இருக்கிற சீட்லிங்ஸாக இருந்தாலும் அதோட க்ரோத் டிஃபர் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நர்சரி அப்படின்னா பிளான்ட் வச்சு வளர்க்குற இடத்துக்கு பேர் தான் நர்சரி. ஓகேவா?
ஸோ இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டும் ஒரே சைஸில் இருக்காது, ஒவ்வொரு பிளான்ட் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா நர்சரியில் இருக்க சீட்லிங்ஸ் எல்லாமே வந்து கும்பலாக இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும். அப்போ டாலாக இருக்க சீட்லிங்க்கு சன்லைட் ஈஸியாக கிடைக்கும், அப்போ அது நல்ல டாலாக வளரும். ஷார்ட்டாக இருக்க சீட்லிங்க்கு சன்லைட் கிடைக்காது, அப்போ அதால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா அந்த சீட்லிங் வந்து எல்லோ கலராக மாற ஆரம்பிச்சிடும். எல்லோ கலராக ஆச்சுன்னா அதால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியலைன்னா அந்த பிளான்ட்டு டெட் ஆகிடும். அதனால தான் நர்சரியில் இருக்கிற சீட்லிங்ஸ் எல்லாமே டிஃபராக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஏன்னா டாலாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் சன்லைட் கிடைக்கிது, ஸோ அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான், இந்த எக்ஸசைஸ் ஓவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் எக்ஸாமுக்கு உண்டு. 18th அன்னைக்கு உங்களுக்கு ENVT எக்ஸாம். இந்த மந்த் 31st ஓரல் காம்படிஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஓரல் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மந்த் 31st வரைக்கும் தான் ஓரலுக்கான டைம். ஹெட்டிங் அதே ஹெட்டிங் தான், உங்களுக்கு நாங்கள் என்ன எழுதி போட்டோமோ லாஸ்ட் இயர் அதே ஹெட்டிங் தான். ஸோ டிலே பண்ணாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, படிக்கிறதே இல்லை, புக்கே எடுக்கிறது இல்லைன்னு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ரிவிஷன் பண்ணுவோம், அப்போ டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம். இந்த மேட்சை மட்டும் முடிச்சுட்டு கிளாஸை ஓவர் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் 2, மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், அக்வாட்டிக் அடாப்டேஷன். த ஆன்சர் இஸ் ஃபிஷ். எது வந்து வாட்டரில் அடாப்ட் ஆகிருக்கும்? அக்வானாவே வாட்டர். விவேகிகள் காமெடி கூட வரும், அக்வா ஃபீனா கேட்கும்போது அக்காவை பற்றி தப்பாக பேசுகிறான்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ அக்வா அப்படின்னா வாட்டர். வாட்டரில் இது அடாப்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க, ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஹைட்ரோஃபைட்ஸ். ஈஸி, ஹைட்ரோஃபைட்ஸ். செகண்ட் ஒன், வாட்டர் ஹயாசின்த். வாட்டரில் இருக்க லீவ் பண்ணுற அனிமல்ஸ்க்கு, வாட்டர் லிவிங் பிளான்ட்டுக்கு பேர் தான் ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ வாட்டர் ஹயாசின்த்ன்றது வாட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜீரோஃபைட்ஸ். ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னா அதுக்கு வாட்டர் தேவையே இல்லை. டெசர்ட் லிவிங் பிளான்ட்டுக்கு பேர் தான் ஜீரோஃபைட். தேர்ட் ஒன் பாருங்கள் எங்கே இருக்குன்னு, கேக்டஸ். ஒப்பன்ஷியா, பிரிக்லி பியர், இது எல்லாமே ஜீரோஃபைட்ஸ் தான், டெசர்ட் லிவிங் பிளான்ட். ஃபோர்த் ஒன், மவுண்டைனஸ் ரீஜியன். யாக்குன்றது பார்த்தீங்கன்னா வைல்டு பஃபலோ. ஸோ மவுண்டைனஸ் ரீஜியனில் என்ன அனிமல் இருக்குன்னா யாக் இருக்கும். மேமல் வித் விங்ஸ். மேமல் மீன்ஸ் மில்க் கிவிங் அனிமல். ஸோ எந்த மில்க் கிவிங் அனிமல் வந்து விங்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பேட். பேட்டு மட்டும்தான் மேமலாக இருந்து அதுக்கு விங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், டெசர்ட் அனிமல். டெசர்ட் அனிமல்னாவே கேமல் தான் டெசர்ட் அனிமல். நெக்ஸ்ட் ஒன், ஏரியல் அடாப்டேஷன். ஏரியல்னா ஏர், அந்த வேர்ட்லேயே இருக்குது. எது யாருக்கு அடாப்ட் ஆகின்னு கேட்குறாங்க. எல்லா பேர்ட்ஸும் யாருக்கு அடாப்ட் ஆகி இருக்கும். இதில் ஈகிள். எய்த் ஒன், ஃபுட் ஃபார் த சீட்லிங். த ஆன்சர் இஸ் சீட் லீவ்ஸ். பேபி பிளான்ட் அதோட ஃபுட்டை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு கேட்குறாங்க. லீவ்ஸில். லீவ்ஸோட அனதர் நேம்னா காட்டிலிடான்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் ஓவர். நம்ம டுமாரோ கிளாஸில் இந்த லெசனோட சூஸ் அண்டு ஆன்சர் தி ஃபாலோயிங் பார்க்கலாம். இந்த மந்த் 18th அன்னைக்கு உங்களுக்கு ENVT எக்ஸாம் இருக்குது, கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.